I welcome you to learn English. Prepositions பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பேராகிராஃபை படித்து பாருங்கள். இதில் எத்தனை ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது, அது எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி பாருங்கள். ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னா முன்னிடை சொற்கள். ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையோடு இணைக்கிறதுக்கு பயன்படுற சொற்கள். அதாவது ஒரு பொருள் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு குறிப்பிட்ட இடத்த சொல்கிறதுக்கு ப்ரிப்போசிஷன் யூஸ் ஆகுது. முக்கியமான ப்ரிப்போஷன்ஸ்லாம் என்னென்ன? இன், அட், ஆன், வித், டு, ஃபார், அபவ், பிலோ, ஓவர், ஃப்ரம், இது எல்லாமே முக்கியமான ப்ரிப்போசிஷன்ஸ். இதில் இன், அட் இந்த ரெண்டுமே அடிக்கடி யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி அபவுட், ஆன். இந்த வீடியோவில் இந்த 4 ப்ரிப்போஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் Sen Talks Plus. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது. வாக்கியங்களை மாடலாக வச்சு அதே மாதிரி வாக்கியங்கள் நீங்கள் எழுதி பார்க்கணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். அடிக்கடி யூஸ் ஆகிற ப்ரிப்போசிஷன்ஸ், அதில் மாடல் சென்டென்சஸோடு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன், அட், அப்புறம் அபவுட், ஆன். இல் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன். அவர் சென்னையில் இருக்கிறார். ஹீ இஸ் இன் சென்னை. ஐ ஆம் இன் மை ஹோம். நான் வீட்டில் இருக்கிறேன். ஹீ மெட் மீ இன் தி ஈவினிங். அவர் என்னை மாலையில் சந்தித்தார். வி வில் ட்ராவல் இன் தி மார்னிங். நாங்கள் காலையில் பயணிப்போம். ஸோ இன் தி மார்னிங், இன் தி ஈவினிங், இந்த டைம் மென்ஷன் பண்ணுறதுக்கு இன் யூஸ் பண்ணுறோம். ஐ ஆம் இன் மதுரை. நான் மதுரையில் இருக்கிறேன். ஐ ஆம் இன் மதுரை அட் சவுத் ஸ்ட்ரீட். நான் மதுரை தெற்கு தெருவில் இருக்கிறேன். இதில் இன்னுக்கும் அட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பாருங்கள். இன் அப்படிங்கிற வார்த்தையை பெரிய ஊருக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது பெரிய இடத்துக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். அட் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிட்ட இடம், அதாவது சின்ன இடம். ஸோ ஒரு பெரிய ஊர், பெரிய பிளேஸ் அப்படிங்கிறது மதுரை. அதில் சவுத் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது சின்னது. ஸோ சவுத் ஸ்ட்ரீட்டுக்கு அட் யூஸ் பண்ணியிருக்கோம், பெரிய ஊருக்கு இன் யூஸ் பண்ணியிருக்கோம். we have a discussion about projects. நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி ஆலோசனை செய்கிறோம். he gave a speech on projects. அவர் ப்ராஜெக்ட்ஸில் ஒரு உரையை தந்தார். he gave a speech on projects. we have a discussion about projects. இது ஆர்டினரியாக சொல்கிறது. he gave a speech on projects. இது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. ஸோ அட், இன், ஆன் இந்த 3 ப்ரிப்போஷன்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸை நல்லா தெரிஞ்சுக்கணும். அட் பர்டிகுலர் பாயிண்ட், ஸ்பெசிஃபிக் பாயிண்ட், அதுக்கு யூஸ் பண்ணுறோம். அட் ஹோம், அட் 8 o'clock, அட் ஸ்கூல். அப்படின்னா அட் ஸ்கூல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கூலில் தான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ அட் கிளாஸ் ரூம் அப்படின்னா கிளாஸ் ரூமில் தான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இன் ஸ்கூல் அப்படின்னா கிளாஸ் ரூமில் இருக்கலாம், ப்ளே கிரவுண்டில் இருக்கலாம், பிரின்ஸிபால் ரூமில் இருக்கலாம். ஸோ இன் அப்படின்னா பொதுவான இடம், அட் அப்படின்னா குறிப்பிட்ட இடம். என்க்ளோஸ்டு ஸ்பேஸ், பிளேஸ் வித் பவுண்டரிஸ். இன் ஹோம், இன் எ கார், இன் எ ரூம். இன் அப்படிங்கிற ப்ரிப்போஷனை மந்த்துக்கு யூஸ் பண்ணலாம், டேட்டுக்கு யூஸ் பண்ணலாம், இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், லாங் பீரியடுக்கு யூஸ் பண்ணலாம். இன் வின்டர், இன் 1976, இன் தி 1990s, இது லாங் பீரியடு. இன் தி மார்னிங். ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போஷனை டேஸ் யூஸ் பண்ணலாம். ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே, அண்ட் டேட்ஸ். ஆன் 3rd July. ஓகே. இன் எ ட்ரெயின், ஆன் எ ட்ரெயின் அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன் எ ட்ரெயின், ட்ரெயினில் இருக்கிறேன். ஆன் எ ட்ரெயின், ட்ரெயின் மேலே இருக்கிறேன். ஸோ ஆன் அப்படிங்கிறது மேற்பரப்பை குறிக்கிற வார்த்தையாகவும் யூஸ் ஆகுது. நவ் அட், இன், ஆன் இந்த 3 ப்ரிப்போஷன்ஸையும் இந்த பிளாங்க்ஸில் ஃபில் பண்ணுங்கள். கரெக்டாக வாசிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த ஆன்சர் ஈஸியாக தெரிஞ்சிடும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 ப்ரிப்போஷன்ஸ் மட்டும்தான் ஃபில் பண்ண போகிறீங்க, வேறு எந்த ப்ரிப்போஷன்ஸும் யூஸ் பண்ணல. அதனால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். he has a meeting at 10 a.m. ஸோ குறிப்பிட்டு சொல்கிறது 10 மணிக்கு, at 10 a.m. at midnight. he met me at lunch time. எல்லாமே குறிப்பிட்டு சொல்கிறது. in சென்னை, the festival starts in July. ஸோ ஜூலையில் ஆரம்பிக்குது, பட் குறிப்பிட்டு சொல்லலை. Can we meet on Sunday? My birthday is on 3rd July. I will give tomorrow in the morning. We will meet on Sunday morning.
ஃப்ரம் டு இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ப்ரிப்போஷன் தான். ஐ வில் ஸ்டார்ட் ஆன்லைன் கிளாஸஸ். என்ன வரும்? தே ஆர் கோயிங் பிளாங்க்ல என்ன வரும்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தே ஆர் கோயிங் டு சென்னை ஃப்ரம் மதுரை. ஐ வில் ஸ்டார்ட் ஆன்லைன் கிளாஸஸ் ஃப்ரம் த நெக்ஸ்ட் மந்த். தே ஆர் கோயிங் டு சென்னை ஃப்ரம் மதுரை. ஸோ ஈஸியாக அவங்களால ஃபில் பண்ண முடியும். அதுக்கு நிறைய ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். நவ் லுக் அட் திஸ் பேசேஜ். இந்த பேசேஜில் என்னென்ன ப்ரிப்போஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ ப்ரிப்போஷன்ஸ் எல்லாமே கலரில் மார்க் ஆகிருக்கு. நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் ஈஸியாக தெரியும். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோடு பார்க்கலாம். ப்ரிப்போஷன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ் அந்த மாதிரி. Thanks for watching and thanks for your valuable support.